சாரும் நானும் ஒரு கிட்டத்தட்ட 2 hours ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வராதீங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பட் தேங்க்ஸ் ஃபார் த வெயிட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஆமா, நானும் தான் ஏறி வந்த உடனே நானும் நினைச்சேன், என்னடா இந்த ரேஞ்ச நம்ம ப்ராஜெக்ட் பிரதீப் ரங்கநாதன் எல்லாம் ஆங்கரிங் பண்றாருன்னு. அப்போதான் கொஞ்சம் பக்கத்துல பார்க்கும்போது ஓகே. தேங்க்யூ சார். சீக்கிரம் நீங்க என்னையோ ஒரு பிரதீப் ரங்கநாதனா பாப்பீங்க சார். ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்ல. ஸோ பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட். ஏன்னா 2019 லூசிஃபர் ரிலீஸ் ஆகும்போது இப்ப பாலா சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஒரு இந்தியா ஒட்டாக வந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் எதுவுமே அன்னைக்கு மலையாள சினிமா பொறுத்த வரைக்கும் கரெக்டா இல்ல. we were still just discovering how to release our films all across the country in the world. இப்போ இந்த 6 yearsல வந்து நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி, அதை பத்தி நிறைய ஆளுங்க பேசுறதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. ஸோ பை த டைம் we started எம்புரான், we knew இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் கரெக்டா டப்பிங் பண்ணி அதாவது லாங்குவேஜுக்கு வந்து எவ்வளவு நேட்டிவ் ஒரு ஆத்தென்டிக்கா ஃபீல் கொடுக்க முடியுமோ அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே போட்டு 5 லாங்குவேஜஸ்லயும் கரெக்டா சைமல்டேனியஸ்ல ஃபுல் கண்ட்ரி ஃபுல் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணோங்கிறது we already had a plan. ஸோ நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மை டப்பிங் டைரக்டர் பாலா was part of the process. Scripting முடிஞ்ச உடனே I had called Bala and told him, இந்த வாட்டி I am going to be very very particular about my dubbed versions. அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு பாலா, அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு the whole team. ஸோ நான் வந்து கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க தமிழ் பேசுற ஒரு சினிமா ரசிகனா இருந்தா எம்புரான் வந்து தமிழ்லயே பாருங்க. ப்ளீஸ் வாட்ச் த தமிழ் வெர்ஷன். அவ்வளோ கான்ஃபிடென்டா இருக்கேன் we are about the தமிழ் வெர்ஷன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளவு பெருசா ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் aspiring young filmmakers from the wonderful film industry in Malayalam will be opened. ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு ப்ரேயர்ல இருக்கேன். ஸோ 27th வந்து ப்ளீஸ் கம் டு த தியேட்டர்ஸ், வாட்ச் த ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ வில் லைக் வாட் யூ see. Thank you once again. சார் ஒரு சின்ன கேள்வி சார். கேளுங்க சார். நான் படத்துல இருக்கிற சர்ப்ரைஸ் பத்தி எதுவுமே கேட்க மாட்டேன் சார். ஏன்னா அதை நான் 27ஆம் தேதி தியேட்டர்லயே பாத்துக்கிறேன் சார். எனக்கு இந்த ட்ரெய்லர் லான்ச் அப்போ எல்லாரும் பிளாக் ட்ரெஸ், லால் சார் மட்டும் ஒயிட் ட்ரெஸ், அதுல ஏதாவது ஒரு கோடு இருக்கும் போட்டு இவங்க எல்லாம் ரொம்ப நாளா போட்டு புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? என் படம் வந்து ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் இந்த படமா இருந்தாலும் ஃபுல்லா கோடு தான். அதெல்லாம் வந்து ஆமா மலையாளிஸ் சொல்லுங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, படம் பார்த்து நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஓகே சார். ஒருத்தர் எந்திரிச்சு டாடா எல்லாம் காமிச்சாரு. தேங்க்யூ சார். இந்த டாடா காட்டுற ஆளுங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. ஓகே.